ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பாலக் பன்னீர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கலாம். அதை 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. அதில் எந்தவித டஸ்ட்டோ மண்ணோ இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு அளவான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் அப்படியே ராவாக கிரைண்ட் பண்ணியும் செய்யலாம். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச கீரையை இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரில் நாம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னீர் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அந்த பன்னீர் அந்த ஃப்ளேவர் பட்டரோட மிங்கிள் ஆகிட்டு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த பன்னீரை ஒரு 1 மினிட் அந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த விதமான பன்னீர் ரெசிபிஸ் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பன்னீரை தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா, மட்டர் பன்னீர், இந்த மாதிரி எந்த பன்னீர் செஞ்சாலும் இந்த மாதிரி முதலே பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் நம்ம இந்த பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்ச உடனேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சரை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க. இது ரெண்டும் வணங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் சாஃப்டாக குக் ஆகணும். அந்தளவுக்கு குக் பண்ண விடுங்க. அடுத்ததாக க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாலக் பன்னீருங்கிறதுனால நம்ம அதிகமாக மசாலாஸ் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட கலர் அண்ட் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிரும். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதிகமாக வேண்டாம், 1/2 டீஸ்பூன். இந்த ரெசிபீஸ்க்கெல்லாம் அதிகமாக நம்ம காரம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கடுத்தது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். அப்படியே காரம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக மிளகாத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. அதோட கலரை சேஞ்ச் பண்ணிடும். காரம் தேவைப்பட்டால் கூட பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது ஈஸியாக குக் ஆயிரும், எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால. இப்போ குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பாலக் ஆட் பண்ணிடலாம். இதை ஆல்ரெடி குக் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணதுனால நம்மளோட குக்கிங் டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது இப்போது 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் வாஷ் பண்ணி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இது இப்போ கெட்டியாக இருக்குது. இப்போ அந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண வாட்டரையும் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அப்புறம் இதோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது இங்கே வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போது பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு 1 மினிட் பிஃபோராக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி. இது சப்பாத்தி பராத்தாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.